ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு தானே இதை தொட்ட. கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற பணத்தை நாளைக்கே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ என்னவோ பணம் கிடச்சிட்டா நம்ம நிலைமை மாறிடும், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீ முதல்ல மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டாதான் உன் நிலைமை மாறும். எப்பொழுதுமே கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு இதுவே போதுன்ற மனசோடு இருக்க பழகு. அப்படி நீ நினைக்கும் போது தான் இன்னும் இன்னும் உனக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது காசு பணம் எதாக இருந்தாலும் சரி, நீ வேணும் வேணும்னு கேட்க கேட்க அது உன்னை விட்டு தூரமாக விலகி போயிட்டே தான் இருக்கும். எப்போ நீ எதுவுமே வேணாம்னு உண்மையாகவே அந்த மனசை வரவழைச்சிக்கிட்டு இருக்கதே போதும்னு நினைக்கிறியோ, அப்போது நீ எதிர்பார்ப்பதை விட உனக்கு அள்ளி 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 இந்த கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உனக்கு எது தேவையோ, உனக்கு எது வேணுமோ, நீ எதை ஆசைப்படுறியோ அதை நிச்சயமாக உனக்கு கொடுத்தே தீருவேன். நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா 2 ஆயுதங்கள் உனக்கு தேவை. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று பொறுமை. இந்த 2 ஆயுதங்களும் உன்னிடம் இருந்தால் உன்னை யாராலுமே ஜெயிக்க முடியாது. உன் மனசில் குழப்பம் வரும்போதும் கவலைகள் வரும்போதும் தனிமையாக இருக்க பழகிக்கோ. மனசை காயப்படுத்தினாலும் நீ மௌனமாக இருந்தீனா அதன் மூலமாக உனக்கான பல நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா செஞ்சு கொடுப்பேன். நீ செய்யும் காரியம் தவறாக போகும்போது, நீ நடக்கும் பாதை கரடுமுரடாக இருக்குன்னு உனக்கு தோணும் போது, கையில் காசே இல்லாமல் கடன் பிரச்சனை அதிகமாகும் போதும், மன கவலைகள் உனக்கு மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கும்போது நீ ஓய்வு எடுத்துக்கலாம். ஆனால் ஒருபோதும் மனம் தளர்ந்து சோர்ந்து போயிடக்கூடாது. கொஞ்சம் ஓய்வெடுக்கும் போதே இந்த சாயப்பா உனக்கானதை கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நீ என்னதான் பக்குவமாக எல்லார்கிட்டையும் நடந்துக்கிட்டாலும், இந்த உலகத்தில் உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களும், வேணும்னே உன் மனசை நோக்கடித்து உனக்கு சோதனை கொடுப்பவர்களும் யாராவது ஒரு உறவு ரூபத்தில் வரதான் செய்வாங்க. நீ என்னதான் பொறுமையாக பொறுத்து பொறுத்து போனாலும் விடாமல் உன்கிட்ட சண்டைக்கு இழுக்கிறவங்களும் வம்புக்கு இழுக்கிறவங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. ஆனால் நீ அந்த சூழ்நிலையிலும் கோபப்படக்கூடாது. அவங்க செய்கிறத நினச்சி வருத்தப்படவோ கவலைப்படவோ கூடாது என் செல்லமே. எதெல்லாம் வேணுங்கிறத விட எது தேவையற்றதுன்னு யோசித்து அதை தவிர்த்து விட்டாலே உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். உனக்கு பிடிச்ச விஷயங்களை உனக்கு பிடித்தவர்களுக்காக விட்டு கொடுப்பது கூட ஒரு வகையான அழகான புரிதல் தான். எல்லாமே எனக்கு வேணும், எல்லாமே என்கிட்ட இருக்கணும்னு நினைக்காம சில விஷயங்களை சில பேருக்காக விட்டு கொடுக்கும்போது அதன் மூலமாக வரும் மன சந்தோஷமும் மன திருப்தியும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். இந்த உலகத்தில் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீதான் சரியான ஆள், நீதான் சிறப்பான ஆள்னு உன்னை நீ நம்பு. அப்படி நீ உன்னை உயர்வாக நினைக்கும் போது எவ்வளவு கடினமான பிரச்சனைகளையும் உன்னால் சுலபமாக சமாளிச்சிட முடியும் என் செல்லமே. எப்போது உன் பேச்சுக்கு ஒரு இடத்துல மதிப்பு இல்லையோ, எப்போது சில மனிதர்கள் உன்னை மதிக்கலன்னு உனக்கு தெரிய வருதோ, அப்போதே அந்த இடத்தை விட்டு விலகி போயிடு. மறுபடியும் அவங்களாம் உன்னை தேடி வர்ற வரைக்கும் நீ அவங்கக்கிட்ட போய் பேசவே கூடாது என் செல்லமே. சில நேரங்களில் நீ அடுத்தவர்களை எதிர்பார்ப்பதை விட உன் வாழ்க்கை உனக்கான வழியில் தனியாக வாழ்வதே சிறப்பாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்க உன்கிட்ட வந்து பேசும்போது நீ நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் உயரணும், ஜெயிக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள விட நீ ஒரு படி முன்னாடி போனாலும், கொஞ்சம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது என் செல்லமே. அதனால் உன் வாழ்க்கையில் என்ன வசதி இருக்குது, என்ன வருமானம் இருக்குது, என்ன நிலைமையில் இருக்கீங்கன்றத ஒருபோதும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. நீ செஞ்ச தவறுக்கு எப்படி எதிர்பாராத நேரத்தில் உனக்கு தண்டனையை கொடுத்தேனோ, அதே போல நீ செய்த நன்மைகளுக்கும் நான் உரிய நேரத்தில் நிச்சயம் உனக்கான பலனை கொடுக்க தான் போகிறேன். என்னை நம்பு. உனக்கான அனைத்தையும், உன் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் கூட இந்த சாயப்பா நிச்சயம் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். எது கர்மா எது விதின்னு நினச்சி நீ பயந்துக்கிட்டு இருக்கியோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். இங்கே யாருமே மனசார சிரிப்பவர்களாக இல்லை. ஒவ்வொரு புன்னகைக்கு பின்னும் சுமக்க முடியாத வலியும் அடக்க முடியாத கண்ணீரும் ஒளிஞ்சு கிடக்கு. இந்த உலகத்தில் யார் நினச்சாலும் நான் மனசு வச்சா மட்டும்தான் நீ எதிர்பார்ப்பதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க முடியும்.
அதனால் நம்பிக்கையோடு இந்த சாயப்பாவை வணங்கு. உனக்கான நல்லது அனைத்தையும் நிச்சயமாக நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எந்த தப்பும் செய்யாமலேயே அடுத்தவங்க யாரோ ஒருத்தர் உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீ உன்னைப்படுத்தி நியாயப்படுத்தி பேச வேண்டாம். ஏன்னா நீ தப்பு செய்யாமல் நீ செஞ்சேன்னு சொன்னவங்க நீ உண்மையவே பேசினாலும் கூட அதுக்கும் ஒரு கதையை கட்டுவாங்க. நீ போய் தான் சொல்கிறேன்னு அவங்க ஆணித்தரமாக அடித்து பேசுவாங்க. என் செல்லமே, இந்த உலகத்தில் நல்ல பிள்ளையாகி நீ என்னவோ ரொம்ப அன்பாக இயல்பாக யதார்த்தமாக பேசுகிற. ஆனால் ஏமாற்றுக்காரர்களின் பேச்சு உன் பேச்சை விட ரொம்ப அன்பாகவும் பணிவாகவும் இருக்குது. குழி பறிகிறதுக்கு முன்பாக அடுத்தவனை கீழே தள்ளி விடுறதுக்கு முன்பாக இப்படி தான் அன்பாக பாசமொழுக இந்த ஏமாத்துக்காரர்கள் பேசுவார்கள். உன்னிடம் பேசும் மனிதர்களை வச்சு அவங்க என்ன நோக்கத்தில் பேசுகிறாங்கன்றத நீ தான் கண்டுபிடிக்கணும். என் செல்லமே, எல்லா கஷ்டங்களையும் வழிகளாகவோ போராட்டங்களாகவோ மட்டுமே பார்க்காத. சில கஷ்டங்களை உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதுக்காக கூட நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கு சவாலாக இருக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ பேசுகிறதையெல்லாம் தப்பாகவே புரிஞ்சுக்கிறவங்க கிட்ட நீ மௌனமாக இருப்பது தான் உனக்கு நல்லது. தவறாகவே பேசுவதற்காக வாயை திறப்பவர்களிடம் நீ விலகி இருந்துக்கோ. என் செல்லமே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதோ நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு எல்லார் வாழ்விலும் ஒரு மறக்க முடியாத சோகம் இருக்கும். உன் வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் சோகங்களையும் கடந்து வர தயாராகு. யாராவது ஒருத்தர் வருத்தத்திலோ கவலையிலோ அழுகும்போது கொஞ்ச நேரம் அவங்கள அப்படியே விட்டுடு. சில பேருக்கு நீ வார்த்தைகளால் ஆறுதல் சொல்வதை விட தனிமைதான் சிறந்த ஆறுதலாக இருக்கும். என் செல்லமே, கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நீ உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. அவர்களுக்கு ஆறுதல் கூறக்கூடிய நல்ல மனசோடையோ அல்லது அவங்களுக்கு கூடவே சும்மா துணைக்கி நிற்கக்கூடிய நல்ல மனசோடையாவது இருக்க பழகு. உன்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும்னு எல்லைகள் எதுவும் கிடையாது. எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆளாக நீ இருக்க. எல்லைகள் எதுவும் வெறும் கற்பனையானது தான். இந்த உலகத்தை தாண்டிலும் உன்னுடைய திறமைகளை நான் நிறைய உனக்குள்ளே கொடுத்து வச்சுருக்கேன். மற்றவங்களை பார்த்து அவ்வளவுதான் செய்ய முடியும்னு நீ நினைக்காத. அவங்க செஞ்சாத என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்காத. யாராலும் செய்ய முடியாததை சிறப்பாக செஞ்சு ஜெயிக்கக்கூடிய ஆளாகவே இந்த சாயப்பா உன்னை படைச்சிருக்கேன். இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும், உன் நண்பர்களை உனக்கு பகையாக இருந்தாலும், நீ விரும்பிய உறவுகள் உன்னை வெறுத்தாலும் என்றும் உனக்கு நிழலாக இந்த சாயப்பா உன்னை பின்தொடர்ந்து வருவேன். இந்த உலகத்தில் உனக்காக யார் இருக்காங்கன்னு யோசிக்கிறத விட உன்னை நம்பி யார் இருக்காங்கன்னு யோசிச்சினா உன் வாழ்க்கை அழகாக மாறிவிடும். என் செல்லமே, நீ கஷ்டப்படும் போதெல்லாம் அடுத்தவங்க வந்து உன்னை தூக்கி விடுவாங்கன்னு எதிர்பார்க்காத. ஏன்னா இங்கு உன்னை தவிர மற்றவர்கள் எல்லாருமே நீ நல்லா இருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாதவர்களாகவே இருப்பாங்க. அதனால் நீ நல்லா வாழணும்னு நினச்சினா நீ தான் அதுக்கான முயற்சிகளை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற தயாராகணும். யாரையும் நம்பி நீ எந்த விஷயத்திலும் இறங்காதே. ஏன்னா ஆரம்பத்தில் நான் இருக்கேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அது தப்பாக போச்சுன்னா நான் தான் அப்போவே சொன்னேனே இது வேணாம்னு அப்படியே மாற்றி சொல்லுவாங்க. அதனால் உனக்கான விஷயங்களை உனக்கான செயல்களில் நீயாகவே தனியாக தைரியமாக களத்தில் இறங்கு. நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு உன்னை பிடிக்கலை அல்லது உனக்கு ஒருத்தரை பிடிக்கலைன்னா நீ அமைதியாக விலகி நிற்பது தானே சரியாக இருக்கும். அடுத்தவங்களை பிடிக்கலனோ வேணாம்னு வெறுத்து ஒதுக்கும் போதோ அங்கே முதல்ல உனக்கு வெறுப்புக்கு பலியாகுவது உன் நிம்மதி தான். அடுத்தவங்க மேலே கோபப்படும் போதும் வெறுப்படையும் போதும் வருத்தம் கொள்ளும் போதும் நீ நிம்மதி இழக்கிறாய் என்பதை புரிந்துகள். இந்த உலகத்தில் உனக்கு குளிபறிக்கக்கூடிய மனிதர்கள் முதல்ல உன்கிட்ட அன்பாக அழகாக பேசுவாங்க. நீ தான் கவனமாக இருந்து அவங்க விரிச்ச வலையில் விழுகாமல் தப்பிச்சுக்கணும். என் செல்லமே, உன் மனசை பக்குவப்படுத்தணும்னா நீ யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கைக்கு வலிமையை சேர்க்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். எல்லாம் தெரிந்தாலும் கூட எதுவும் தெரியாதது போல இருக்க பழகிக்கோ. அந்த பண்பு தான் உன்னை வாழ்க்கையின் உயரத்துக்கு கொண்டு செல்லும். எப்போதுமே தனியாக இருப்பது ஆரம்பத்தில் சற்று கொடுமையாகவே இருக்கும். இருந்தாலும் தனிமையில் இருக்க பழகிக்கிட்டினா அதை போல நிம்மதியான விஷயம் வேறு எதுவுமே இருக்காதுன்ற ரகசியம் உனக்கே புரிய வரும். என் செல்லமே, உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து நீ எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும்
நிச்சயம் நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன்.